Hey, hi, hello viewers. This is Sarah from Sarah Tarot. और இன்னைக்கு நம்ம டாரட் ப்ரெடிக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த வீக்லியோட ரீடிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அண்ட் வந்து உங்களோட ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்கள் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நான் டெய்லி பேசிஸில் ரேண்டமாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு கைடன்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ ஆர் உங்களோட இன்ட்யூஷன் எந்த பைல் சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டைம் ஸ்லாப்பை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைமில் போயிட்டு உங்களோட பைலுக்கு உண்டான ரீடிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு உண்டான ரீடிங் இன்றைக்கி என்னன்றது பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ பைல் நம்பர் 1, உங்களோட இந்த வீக் வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் வீக் ஃபார் பைல் நம்பர் 1? ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் வீக்? ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் வீக் ஃபார் பைல் நம்பர் 1? What is the energy of this week for pile number 1? So what is the week for? So pile number 1, இந்த வீக்கோடைய எனர்ஜி ஸோ எப்படி இருக்கும்? And Day of Wands, Prince of Cups and the High Priestess, and we have the underneath the Eight of Swords. Okay, ஸோ வந்து இந்த வீக் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையும் வந்து எதிர்பார்த்து நிற்க மாட்டீங்க. ஸோ உங்களோட ஒர்க்கை வந்து ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணுமோ ஃபர்தராக அதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஏதோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்காம இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு அதர் பர்சன் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பண்ணணும் உங்களோட எனர்ஜி இருக்காது. நீங்களே ஃபர்தராக அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் போய் எடுப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட எமோஷன்ஸ் வந்து அப்படி தான் இருக்க போகுது. உங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப வந்து பேஷனேட்டாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு உங்களோட ஹையர் செல்ஃபும் கைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ மூன், ஓகேவா? இப்போ நியூ மூன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இந்த நியூ மூன்லேயும் சரி, இந்த ஒரு வீக்லேயும் சரி, உங்களோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்காத ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் போய் அது ஃபர்தராக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. அண்ட் லாட் ஆஃப் வந்து நீங்கள் இன்ட்யூட்டிவாக இருப்பீங்க இந்த வீக் வந்து. ஸோ இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுவும் வந்து உங்களுக்கு இந்த நியூ மூன் வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருப்பீங்க, இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு நிறையா இடத்துக்கு நீங்கள் போவீங்க, ஒரு கோவில் அந்த மாதிரி வந்து. ஸோ ரொம்ப ஒரு அமைதியான ஸ்டேட்டில் வந்து இந்த வீக் வந்து நிறைய விஷயத்த வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்குண்டான ஆக்ஷன்ஸில் வந்து நீங்கள் இறங்க போகிறீங்க. ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு மைண்டில் தான் வந்து இந்த முடிவுகளை வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு சுச்சுவேஷன் கட்டி போட்டிருந்தோ உங்கள் திங்கிங்கில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டபன் பண்ணி வச்சுருந்தோ அதுலேருந்துலாம் நீங்கள் ரிலீஃப் ஆகி வந்துட்டு ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஆக்ஷன்ஸை வந்து இந்த வீக் வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ அது அது எந்த ஒரு விஷயத்தில் ஏன் எதுக்காகன்ட்டு வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை த தாட்ஸ். ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை த தாட்ஸ் ஃபார் pile number 1. So let's clarify the Three of Wands. Okay.
let's clarify the Three of Wands. Let's clarify the Three of Wands. Okay. So let's clarify the Three of Wands. Okay. Yeah, sure. I got it. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட ஏதோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் கனெக்ஷன் ஆர் சோல்மேட் கனெக்ஷன் ஆர் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் ஆர் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் கனெக்ஷன் மேபி மேரிட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து க்யூர் பண்ணணும் பார்ப்பீங்க. இதுக்கு ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நிறைய வந்து மனசை உடைக்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து வரலைன்னா என்ன, அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நானே எடுக்க போகிறேன், சார்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இஷ்யூஸ், பழைய மனக்கசப்பு, உங்களுக்கு மனப்போராட்டமே இருந்திருக்கும், அதுலேருந்துலாம் ரிலீஃப் ஆகிட்டு இந்த வீக் வர போகிறீங்க. ஸோ உங்களோட சோல்மேட்டோட ரீயூனியன் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீக் உங்களோட எனர்ஜி அப்படி தான் இருக்கும். Let's clarify the Prince of Cups. Let's clarify the ஸோ நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயத்தில் நிறைய லாட் ஆஃப் ஹோப் இருக்கும் அண்ட் இன்ஸ்பைரிங் இருக்கும், ரொம்ப பேஷன் இருக்கும். ஸோ நிறைய ஒரு கரேஜ், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிக்கணும், இதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், இந்த ரீயூனியன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ரஷ்டம் எடுக்க போகிறது, ஒரு பாசம் கொடுக்க போகிறதில்ல. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த ஒரு இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த வீக் வந்து இறங்கி வேலை பார்க்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப வந்து பியூராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை வந்து போட போகிறீங்க. ஸோ let's clarify the High Priestess. Let's clarify the High Priestess. So let's clarify the High Priestess. Okay, Page of Wands. Let's clarify the High Priestess. Okay. So okay. அண்ட் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ராங்லி ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்றதை தான் காமிக்குது. ஸோ எந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு மேபி வந்து இது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வந்து ஒழுங்காக வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட் இல்லாமல், ஆக்ஷன்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க செல்ஃபிஷாக. ஸோ சில விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க நீட்ஸை வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் ஆர் இந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுக்காக நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம், உங்களோட ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனசார நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு லவ்வை, ஒரு கேரிங்கை வந்து நீங்கள் முழுமையாக அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக நீங்கள் உங்களோட எமோஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், அவங்கள வந்து நம்ம சரி செய்யணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இஷ்யூஸ் நம்மளால் நடந்திருக்கோ அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் முழு மனசோட நீங்கள் அதில் ஈடுபட போகிறீங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது ஓவராலாக. ஸோ நல்ல ஒரு குட் எனர்ஜி தான் இது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு புது விதமான செயல் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட் அப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர் வந்து சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து சிங்கிள்ஸாக இருந்தால் உங்களை நோக்கி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கும் வாய்ப்புகள், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூர் இன்டென்ஷனோட தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க வந்து உண்மையாகவே உங்களோட கேரிங்காக, அன்பாக வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்தலவையும் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எனர்ஜி. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. உங்களோட ஏஞ்சல் ஆர் ஹையர் செல்ஃபோட அட்வைஸ் வந்து இந்த வீக்குக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். Angels, let's give some messages for file number 1. So split angels, let's give some messages for file number 1. So split angels, let's give some messages for file number 1. So split angels, let's give some messages for file number 1. Okay. So file number 1, உங்களோட message, victory and go to value. Okay. And 6th chakra
and we have the underneath the deck, healing to the ages. Okay, then so another spiritual advice என்னன்னு பார்த்துடலாம். Number 1, spirit angels, please give me some another messages for file number 1. So spirit angels, let's give me some. Okay. So plant the seeds, okay, and cleansing body and spirit. Give me the advice. Okay, so seasonal harvest, and we have the underneath the deck, meditation to dig deep. Okay, yeah. So இந்த வீக் வந்து உங்களோட ஏஞ்சல் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும், அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற சில பேர் வந்து நம்ம கோலுக்கு நம்மளோட ஹாபீஸை கூட லவ் பண்ணுவாங்க. ஸோ கோல் ஓரியன்ட் பர்சன்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஒர்க் அதை வந்து நீங்கள் ஃபர்தராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னா நீங்கள் வந்து அதுக்குண்டான ஒரு சில செயல்களை வந்து செய்யணும். எப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு சீட்ஸ் இன்றைக்கி நம்ம விதையை விதைச்சாதான் ஸோ அதுக்குண்டான ஹார்வெஸ்ட் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த வீக் வந்து அதுக்குண்டான எஃபர்ட்டை வந்து நீங்கள் துணிஞ்சு நீங்கள் வந்து போடலாம். ஸோ உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கூட தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான விக்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நியூ பர்செப்ஷனில் இருந்து பார்க்கணும். திங்ஸ் உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஸோ என்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு, ஸோ இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நியூ விஷனாக வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஞானம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அறிவார்த்தமாக வந்து நீங்கள் வந்து திங்ஸை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், பார்க்க ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் வந்து காம் ஸ்டேட்டில் இருக்கணும், காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாது இல்லை இதை நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்புறம் ரீசன்ட் பாஸ்ட்லேருந்து நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும், நீங்கள் உங்களை வந்து ஆறுதல்படுத்திக்கணும், அதில் வந்து தேத்திக்கிட்டு வெளியே வரணும். ஸோ இந்த ஹீலிங் எப்படி உங்களால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல்லேருந்து அங்கே போய் நீங்கள் ஸ்விம் பண்ணுங்கள், ஆர் லேக் ஏரியா போய் ஸ்விம் பண்ணுங்கள். அண்ட் அதுவும் இல்லைன்னா போய் உங்கள் பாத்ரூம் போய்ட்டு உங்கள் பாத்ரூம் ஷவரில் கூட நீங்கள் நின்று ஒரு 10 minutes வந்து அப்படி காமாக அப்படியே ஷவரை வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் நிற்கும் போது உங்களோட பாடியும் சரி உங்களோட மைண்டும் சரி இது வந்து கிளென்சிங் ஆகும். ஸோ வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரெஃப்ரெஷிங் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓகே இதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதுதான் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு அபண்டன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மெடிடேஷன் டு த டீப். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ வந்து மெடிடேட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஆர் வந்து ஒரு நீர்நிலைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தண்ணி ஃப்ளோ ஆகிற இடத்துல போயிட்டு உட்காருங்க, மெடிடேட் பண்ணுங்கள். ஆர் வந்து அதுவும் முடியலன்னா ஸோ ஒரு பவுலில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களோட நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதெல்லாம் முடியணும், இதெல்லாம் நடக்கணும், ஸோ நான் என்ன இதை பண்ணணும், அந்த மாதிரி வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதுக்குண்டான ஒரு மூமெண்ட்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உங்களை வந்து அந்த எனர்ஜி வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் ஸ்டெபிலிட்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் இருப்பீங்க, செக்யூரபிளாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு உண்டான சக்ஸஸ் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களோட ஏஞ்சல் அட்வைஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜஸாக சொல்ல வராங்க. ஸோ ஃபைல் நம்பர் 1 இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ரெசனேட் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபைல் நம்பர் 2 இன்றைக்கி யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கு உண்டான ரீடிங் இன்றைக்கி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த வீக்லி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்க போகுது. ஸோ
அது வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க, ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அது பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களோட ஏஞ்சல் ஆர் ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வந்து இந்த வீக் வந்து கொடுக்க போகிறாங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு கைடன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு ரீடிங் வந்து உங்கள் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். What is the energy of pile number 2 for this week? So what is the energy of pile number 2 for this week? So what is the energy of pile number 2 for this week? So pile number 2, the Hermit. Oh, the Rebirth. Okay, 7 of Wands. Okay, and we have the underneath the deck 3 of Pentacles. Okay. ஸோ பைல் நம்பர் 2 இந்த வீக் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏதோ ஒரு பெரிய விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இந்த வீக் பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ஒரு ரீபர்த் மூமெண்ட் தான். நீங்கள் வந்து புதுசாக ஒரு புது மனிதனாக வந்து நீங்கள் உருவெடுத்து வர போகிறீங்க. உங்களோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் வந்து புது விதமாக வந்து நீங்கள் மாற போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான ஒரு சுச்சுவேஷன் இந்த வீக் உங்களுக்கு அமையும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பின்னாடி தந்திரங்கள் நடந்தாலும், ஸோ உங்களுக்கு ஒரு சில பர்சன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் சூழ்ச்சி பண்ணாலும், ஸோ அவங்களே வந்து உங்கள் கூட வந்து கடைசியில் ஹெல்ப்புக்கு வர மாதிரி, அவர் வந்து உங்கள் ஹெல்ப்பை தேடி வரா மாதிரி, அவர் வந்து இல்லை உங்கள் சைடில் வந்து அவங்களே வந்து நிற்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு புது மனுஷனாக வந்து உருவாக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுக்கு போக போகிறீங்க, ஒரு காமான மைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போக போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நியூ மூனும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு புது விதமான ஒரு மனுஷனாக வந்து உங்களை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் வந்து இருக்கும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் லைஃபோட பாத் என்ன அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்ம லைஃபோட கோல் என்னன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அட் த சேம் டைம் வந்து இது வரைக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தாலும், இந்த வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக தான் முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. சில விஷயம் வந்து தனியாக போய் இறங்கி செய்வீங்க. நிறைய வந்து தனிமையான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். அந்த ஒரு தனிமையான சூழல் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீபர்த் எடுக்கிறதுக்காக தான் அது வந்து மேபி இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய விஷயம் திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப அறிவாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஞானி, கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு ஞானி மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட லைஃப் பார்த்து என்ன, உங்களோட லைஃப் கோல் என்ன, ஸோ நம்ம எந்த வழியில் போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க, யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் டக்குன்னு சண்டை போடுறது, கோவப்படுறது, ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்திருந்தால் கூட இந்த ஒரு வீக் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுமையாக வந்து ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களோட ஒரு எனர்ஜி வந்து இந்த வீக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒர்க்லையாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் இதுக்காக உங்கள் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து இணங்கி போவீங்க. ஸோ அதுக்குண்டான வேலைகளும் பார்ப்பீங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து சில பேர் ரொம்ப பெருமைப்படுவாங்க, ஹாப்பியும் ஆவாங்க. சில பேர் வந்து ஜெலஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் வைப்ஸ் தான் உங்களை சுற்றி இந்த வீக் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்தர் நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்த்துடலாம் அது ஏன், எதனால், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் கிளாரிஃபை பை த தாட்ஸ் ஃபார் பைல் நம்பர் 2. Please clarify by the thoughts for pile number 3. Please clarify the Hermit. Okay.
So let's clarify the Hermit. So let's clarify the rebirth. So let's clarify the rebirth. Let's clarify the Son of Wands reverse. Okay. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ்ஸ் கம்மி தான். இது வந்து உங்களோட மணி சுச்சுவேஷனாக தான் இருக்கும் மேபி மோஸ்ட்லி. ஸோ வந்து எந்தெல்லாம் வந்து உங்களுக்கு மணி ரிலேட்டடாக நீங்கள் தப்பு பண்ணீங்களோ, தேவையில்லாத செலவுகள் பண்ணீங்களோ, ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்துக்காக அவங்களோட சேவிங்ஸ், உங்களோட மணி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரைச்சிங்களோ, ஸோ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கொடுத்துருக்காது. ஸோ ஒரு வெறுமையான ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். வெறுமையாக தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அண்ட் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீக் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா தனியாக போயிடுவீங்க. ஸோ அவங்க சர்க்கிள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக தான் இருப்பீங்க. ஸோ அது தனியாக இருந்து நம்ம ஏன் இப்படி மிஸ்டேக் பண்ணணும், ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஆர் வந்து ஸோ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் அதுக்குண்டான ஒரு ஹெல்ப்பையும் வந்து உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு இந்த வீக் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள்லேருந்து நீங்கள் ஒரு ரீபர்த் எடுப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ண விஷயங்களும் இப்போது இந்த வீக் நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து புது புது விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போவீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் சக்ஸஸ் பண்ணணும், எனக்கு தான் அந்த பொசிஷன் கிடைக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த ஒரு செயலெலாம் குறைச்சிக்கிட்டு சரி ஓகே இந்த மாதிரி ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோலை என்ன, உங்கள் கோல் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு புதுசாக திங்க் பண்ணுவீங்க, புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ரீபர்த் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ உங்களோட செயல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, போய் எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட்ஸில் இந்த ஒரு வீக் இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது நடந்துருச்சா, ஓகே நான் வந்து அடுத்து ஃபர்தராக என்ன நான் எப்படி வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி டிஸ்கவர் பண்ணணும் அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான், ஸோ இதுக்கு மேலே நான் என் லைஃப்பில் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்க. ஸோ இதுக்கு போயிட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ வந்து ஒரு செல்ஃபிஷாகவும் ரீசன்ட் பாஸ்டில் இருந்திருக்கலாம். ஸோ அது வேணும்னா இது வேணும், இது பண்ணணும்னா நான் பண்ணணும், அது யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ அப்படிலாம் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஓகே நான் அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண போகிறதில்ல, ஸோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லதுக்கே, இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக வேறு என்ன நான் வந்து பண்ணணும் அதை நோக்கி நான் போகிறேன், என் லைஃப்பை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இந்த வீக் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சாக தான் இந்த வீக்குக்கு உண்டான எனர்ஜியாக ஓவராலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் ஆர் ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் ஆர் அட்வைஸ் இந்த வீக் வந்து கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். So what is the spirit angel messages for file number 2? So what is the spirit angel messages for file number 2? What is the spirit angel messages for file number 2? What is the spirit angel messages? So what is the spirit angel messages for file number 2? Okay. So we have 4th chakra Archangel Raphael. So 5th chakra Archangel Gabriel. Okay. So healer of the ages. So door to personal healing and happiness. Okay. And we have the Attorney's deck. Woman holding your heart. Okay. So
ஸோ மேபி இது வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபீமேலாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ வந்து அதை வந்து உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களோட கோலுக்காகவும் நீங்கள் வந்து அதுக்குண்டான ஸ்பேஸ் அதுக்குண்டான டைம் வந்து உங்களோட ஹார்ட்டில் வந்து ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மனசை வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஆர் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில். ஸோ உங்களோட ஹாபிஸாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹீலிங் வந்து நிறைய கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பாஸ்டில் நடந்த ஒரு இஷ்யூஸ்லேருந்துலாம் நீங்கள் ஹீல் ஆகிட்டு வர்றதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க நிறைய விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசுங்க, ஆர் வந்து பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசுங்க, ஆர் வந்து இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக அதை பற்றி நீங்கள் பேசுங்க, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹீலிங் கிடைக்கும். அண்ட் உங்களோட இஷ்யூஸ் கூட உங்களுக்கு நம்பிக்கையான ஆள்கிட்ட அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ்வபிளான பர்சன்ஸ் கிட்ட உங்களோட இஷ்யூஸ் எல்லாம் கூட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது உங்களோட இஷ்யூஸை பற்றி நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு நிறைய ஹீலிங் கிடைக்கும். ஸோ நிறைய ஒரு ரெஃப்ரெஷிங்காக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிறது, உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வராங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஒரு பர்சனல் ஹீலிங்கையும் பர்சனல் ஹாப்பினஸும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் தான் வந்து ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ மற்றவங்க யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங்கோ ஒரு ஹாப்பினஸும் கொடுத்துட முடியாது. ஸோ நீங்கள் தான் உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் வழி செஞ்சுக்கணும், நீங்கள் தான் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு லவ்வபிள் பர்சன் வந்து அவங்கக்கிட்ட உங்களோட ஒரு இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் லேஸான மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு சொல்லிட்டு நல்ல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மைண்டில் வந்து நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்ல வராங்க. அண்ட் ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அட்வைசஸ் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த அட்வைசஸ் ஃபார் யூ? ஸோ வாட் இஸ் த ஏஞ்சல் அண்ட் ஸ்பிரிட் அட்வைசஸ் ஃபார் யூ? What is the angel and spirit advices for Paramakshu? So what is the angel and spirit advices for Paramakshu? Yes, we have the seasonal harvest and prosperity and abundance, then change and progress. Okay, yep. Then we have the underneath, so like give love. So உங்களோட ஏஞ்சல் அண்ட் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு என்ன அட்வைசஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு கெயின் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எப்போ கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக அப்போது அந்த டைமுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஸோ இது கூட இல்லாமல் சில பேர் இருக்காங்களே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக உணரணும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஹையர் செல்ஃப் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் நிறைய விஷயத்தில் மாற்றிக்கிட்டு அண்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து போகணும். ஸோ உங்களோட எனர்ஜி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய வந்து சேஞ்ச் ஆக போகிறீங்கன்னு தான் சொன்னேன். ஸோ அவங்களோட ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க. பட் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து அவங்களோட கோலை நோக்கி ஆர் உங்களோட பேஷனை நோக்கி ஸோ உங்களோட லைஃப்பை நோக்கி நமக்கு வந்து மூவ் ஆன் பண்ணி போகணும். ஸோ அது வந்து கூலாக காமாக ஒரு ஸ்போர்ட்டிவாக மூவ் ஆன் பண்ணி போக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிவ் லவ்.
உங்களை தேடி வரவங்களுக்கு ஒரு அன்பாக வார்த்தை பேசுகிறது, அன்பாக இருங்க. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யார் உங்களை தேடி வந்தாலும் அவங்களுக்கு வந்து அன்பை கொடுங்க. ஸோ அன்பாக இருங்க. உங்களோட பிரச்சனைகள் வந்து ஈஸியாகவே அது வந்து சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இதுவும் அதே தான். இந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஹார்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், பார்ட்னர், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்களுக்கும் வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கும் உங்கள் ஹார்ட்டில் ஒரு இடம் இருக்கணும், ஸ்பேஸ், டைம் கொடுக்கணும். உங்களுக்கு பர்சனலாக என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் ஸோ அவங்களுக்கான ஒரு நீடையும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். ஸோ உங்களை தேடி வரவங்களுக்கு ஒரு அன்பை கொடுங்க, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஒரு அன்பை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு சக்ஸஸ், ஒரு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட அட்வைஸாக வந்து இன்றைக்கி சொல்ல வராங்க. அண்ட் ஸோ பைல் நம்பர் 2 இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ ஆர் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீக்குக்கு உண்டான எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் தென் உங்களோட ஹையர் செல்ஃப் ஆர் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் ஆர் அட்வைஸ் வந்து இந்த வீக் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ what is the energy of this week for pile number 3? What is the energy of this week for pile number 3? What is the energy of this week for pile number 3? So pile number 3 உங்களோட எனர்ஜி இந்த வீக் 2 of wands, so 10 of pentacles, and we have the prince of wands, and we have the underneath like ace of cups. ஸோ பைல் நம்பர் 3 இந்த வீக் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஆர் வந்து நிறைய விஷயம் இப்போ வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து நீங்கள் நிறைய சாய்ஸஸ் மேக் பண்ணுவீங்க. ஆர் நிறைய சாய்ஸஸ் உங்களை நோக்கி வரும். உங்களோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேலன்சிங்காக இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏதோ ஒரு விஷயத்தில் மணி ரிலேட்டடான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் போது, ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆர் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ரமோஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ப்ரமோஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு நிறைய உங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான மணிஸ் வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸையும் நீங்கள் வந்து பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நிறைய பேலன்ஸ் பண்ணி போக போகிறீங்க. அதை வந்து சாய்ஸஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, மேக் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கூலான ஒரு காம் ஸ்டேட்டில் தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு ஹரிபரி டென்ஷனும் இல்லாமல் அந்த ப்ராஃபிட், அந்த சக்ஸஸ் கிடைக்க என்ன பண்ணணுமோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட எய்ம், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஒரு ஒர்க், உங்களோட மணி, இது எல்லாத்தையும் பேலன்ஸிங்காக கொண்டு போக போகிறீங்க இந்த வீக். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த வீக், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எனர்ஜியாக உங்களோட பேஷனை நோக்கி ஒரு சக்ஸஸ் பண்ணணும், அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ உங்களோட செயல்கள் ரொம்ப எனர்ஜியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருப்பீங்க, ஒரு ஹாப்பியான மைண்டோட. அண்ட் வந்து ஒரு மேபி வந்து ஒரு ஓல்டர் ஏஜ் பர்சனாக இருந்தால் கூட அவங்க கூட ஒரு எங்கேஜ் பர்சன் மாதிரி
இறங்கி வந்து அவங்க வந்து சில வேலைகள் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு உற்சாகமாக அவ்வளோ ஒரு எனர்ஜியாக வந்து நிறைய வேலை வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட எனர்ஜிஸ் வந்து இருக்கும் இந்த வீக் பார்த்தீங்கன்னா. அண்ட் எமோஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனாக எந்த ஒரு இதுவும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இதுவும் வந்து எல்லாமே டேக் இட் லைட்டாக அப்படியே கொண்டு போகணுன்னு பார்ப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் எமோஷனாக போயிட்டு டப்புன்னு உள்ளே போயிட்டு விழுந்துறதோ ஆர் வந்து எமோஷனாக ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுறதோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கல் மைண்டாக இருப்பீங்க, கால்குலேட்டிவாக இருப்பீங்க, அண்ட் கோ வித் த ஃப்ளோவாக போவீங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இருப்பீங்க. எமோஷ்னலாக வந்து உணர்ச்சி வசப்பட்ட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் தான் இருக்கும் இந்த வீக் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக நம்ம தாட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது ஏன் எதனால் எதுக்காக அப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை த தாட்ஸ் ஃபார் pile number 3. So let's clarify the thoughts for pile number 3. So let's clarify the thoughts for So let's clarify the Two of Wands. So let's clarify Pentacles. So let's clarify the Ten of Pentacles. Let's clarify the Ten of Pentacles. Okay. So let's clarify the Princess of Wands. Let's clarify the Princess of Wands. Okay. So let's clarify. Okay. So we have that actually. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயத்தில் உங்களுக்கு கம்ப்ளீஷன் கிடைக்கலையோ, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு டிலேஸ் ஆச்சோ நடக்கிறதுக்கு, ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களோட ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே இந்த வீக் அதுக்கு வந்து சக்ஸஸ் கொண்டு போகணும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஃபோக்கஸ் இந்த வீக் வந்து இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ மணி ஆஃபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லோன் எதிர்பார்த்தீங்கன்னா லோன் வர்றதுக்கு ஆஃபர்ஸ் வர்றதுக்கு, ஆர் வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் அந்த ப்ரமோஷன் வர்றதுக்கும் கிடைக்கிறதுக்கும் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்க வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ ஜாப் ஆஃபர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எங்கேயும் போய் அலையவே தேவையில்லை. ஸோ அது வந்து உங்களை தேடியே வரும் அந்த ஜாப் ஆஃபர்ஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிகாஸ் வந்து நீங்கள் அதில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்திருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து அது வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு மணி ஆஃபர்ஸும் சரி, ஜாப் ஆஃபர்ஸும் சரி, ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னு இருந்திருப்பீங்க, ஸோ டிலேஸ் இருந்திருக்கும், அதுவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு உங்களை தேடி வர்றதுக்கான பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக அதுக்குண்டான பேலன்ஸிங்கை வந்து நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ உங்களோட செயல் வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் போவீங்க. அண்ட் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தாலும், உங்களை தேடி வர பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் இறங்கி வந்து எதுக்காகவும் தயங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஸோ இறங்கி வந்து அதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்தராக என்னால் இதை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படியாப்பட்ட பிரச்சனை உங்களை நோக்கி வந்தாலும் அதை வந்து நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணி அதை சரி செய்யறதுக்காக நீங்கள் ரொம்ப போராடுவீங்க. அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. உங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியாக சுறுசுறுப்பாக ஒரு உற்சாகமாக தான் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணணும். ஸோ நான் நல்லா ஒரு செட்டில் டவுனான ஒரு லைஃப்பை நான் லீட் பண்ணணும். ஸோ என்னை சுற்றி எல்லாம் நல்லா இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்கணும். அண்ட் எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து நான் என்னோடய ஓன் ஸ்டாண்டர்டில் வந்து நான் ரொம்ப செழிப்பாக இருக்கணும். ஸோ நான் வந்து இதை சம்பாரித்து என் ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து இதை ஷேர் பண்ணணும். ஸோ நான் என் ஃபேமிலியை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இந்த சொசைட்டியில்
இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களோட பேஷன், உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து இந்த வீக் வந்து அப்படி தான் இருக்கும். உங்களோட எனர்ஜி அதை நோக்கி நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, நிறைய மூவ்மெண்ட் பண்ணுவீங்க, நிறைய ஆக்ஷன்ஸ் வைஸும் வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். உங்களோட ஜாப் அண்ட் மணியை பற்றின ஒரு விஷயமாக தான் இந்த வீக் வந்து உங்களோட எனர்ஜி வந்து அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக வந்து அதோட சக்ஸஸை நீங்கள் பார்க்காம வந்து நீங்கள் வந்து ஓய போகிறது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப எனர்ஜியாக ஒரு வைப்ரண்ட்டாக வந்து நீங்கள் இந்த வீக் வந்து இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த வீக் இப்படி தான் இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஃபர்தராக உங்களோட ஏஞ்சல் ஒரு ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்க வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ what is the messages for pile number 3? So what is the angel advices for pile number 3? So pile number 3 உங்களோட ஏஞ்சல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். Okay, adjacent possibilities, healer of the ages. Okay, so and we have underneath the deck, the 7th chakra, Archangel Uriel. Okay, இதுதான் வந்து ஓகே இந்த 7th சக்ரான்றது பெரிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம ஞானிகள், சித்தர்கள், இந்த மாதிரி ஞானிகள், சித்தர்கள், ஸோ மகாரிஷிகள், இவங்கெல்லாம் வந்து முக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் வந்து இந்த 7th சக்ரா வந்து குறிக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஞானி மாதிரி ஒரு வந்து அந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒரு கரெக்டாக ஒரு விஷனாக யோசிப்பீங்க. ஸோ ஃப்யூச்சர் ஒரு விஷயம் இப்போ செய்கிறீங்கன்னா ஃப்யூச்சர் இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிப்பீங்க. அண்ட் ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக வந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி உங்கள் எனர்ஜிஸ் இருக்கும். அண்ட் உங்களோட ஏஞ்சல் அட்வைஸும் நீங்கள் அப்படி தான் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஹோல்டிங் ஆர்ட், நீங்கள் என்ன தான் வந்து மணிக்கும் உங்கள் ஜாபும் வந்து சக்ஸஸ் பண்ணணும், பேலன்ஸிங்காக கொண்டு போனாலும் உங்களுடைய ஹார்ட்டை வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்கள் ஒரு லவ் எதுவாக இருந்தாலும் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். உங்களோட ஹார்ட்டை ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ உங்களோட ஹார்ட்டில் வந்து அதுக்கு அந்த ஒரு விஷயங்களுக்கு, அந்த சில விஷயங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட அட்வைஸ் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பாசிட்டிவ், உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும். ஸோ அதுக்கான கதவுகள் திறந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ்ஸை வந்து உருவாக்கிக்கணும். அது வந்து அந்த ஆஃபர்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மணி ஆஃபராகவும் இருக்கலாம், ஒரு ஜாப் ஆஃபராகவும் இருக்கலாம். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபர், ஒரு டீம், ஒரு கொலாபரேஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து போய் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் வரும்போது. தென் கண்டிப்பாக ஒரு ஞானி மாதிரி திங்க் பண்ணணும் அண்ட் தொலைநோக்கு பார்வையோடு திங்க் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா இது வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், 10 மந்த்து கழிச்சு எப்படி இருக்கும், ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணணும் நிறைய விஷயம். ஓகே, அண்ட் வந்து கண்டிப்பாக என்ன மணி ஒர்க்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப், ஃபேமிலிக்கும் வந்து நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒதுக்கணும். ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து அன்பாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு கிவ் அப்போ நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய ஹீலிங் கொடுக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் உங்கள் அட்வைஸாக சொல்ல வராங்க. அண்ட் ஸோ அடிஷ்னலாக அவங்களோட ஏஞ்சல் அண்ட் ஹையர் செல்ஃப் என்ன அட்வைஸஸ் கொடுக்க வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஏஞ்சல் அட்வைஸஸ்? What is the angel advices for file number 3? What is the angel advices for file number 3? Okay. So file number 3, art magic. Yes. Seasonal harvest. Yeah. Given to passion. And affirmation for acceptance, the fate. Okay,
ஸோ உங்களோட ஏஞ்சல் என்ன அட்வைஸ் உங்களுக்கு சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புது புது விஷயங்களை திங்க் பண்ணுங்கள், புது புது செயல்களை செய்யுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக இருங்க. ஸோ நிறைய க்ரியேட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு இதுக்குண்டான ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக யோசிங்க, க்ரியேட்டிவ் மைண்டாக இருங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட அட்வைஸ் சொல்கிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்க்கு உண்டான ஒரு ரிட்டர்ன்ஸும் ஒரு கெயின் ஆர் ப்ராஃபிட் ஆர் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் உங்களோட ஹையர் செல்ஃபில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதோட சக்ஸஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நிறைய விஷயம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட பேஷன் வந்து உங்களோட ஹாபி ஆர் உங்களோட வேறு எனி அதர் ஒரு லைக்ஸ் அண்ட் ஒரு விருப்பங்கள் டிசைர்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு நேச்சரோட வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதில் பேஷனேட்டாக இருங்க. ஸோ இன்ஸ்பைரிங்காக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கூட தான் இருப்பாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சர்க்கியூன்ஸஸ் ஒரு அட்மாஸ்பியரில் வந்து நீங்கள் ஜாலியாக இருக்க பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ பிரச்சனை வெளியே நடந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து அதை என்ஜாய் பண்ணி லீட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எது நடந்தாலும் அது வந்து விதிப்படியே நடக்கும். ஸோ வந்து அந்த விதியும் மாற்றி எழுதுறதுக்கு உண்டான ஒரு பவர் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து அது பாசிட்டிவாக வந்து நம்ம நிறைய விஷயம் க்ரியேட் பண்ணும் போது, பாசிட்டிவாக நிறைய திங்க் பண்ணும் போது அந்த விதியை கூட நம்ம அஃபர்மேஷன் செட் பண்ணலாம் மாற்றி எழுதுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் விதியை குட்டாக எடுத்துகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வேலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்களே அஃபர்மேஷன் செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான வேலைகளை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களோட ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் எது நடக்குதோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணணும். நீங்கள் தான் உங்களுடைய ஒரு க்ரியேட்டிவ் மைண்டால் அதை வந்து உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள், அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜஸை சொல்ல வராங்க. ஸோ பைல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸ் இன்னைக்கு தான். அண்ட் ஸோ பைல் நம்பர் 3 உங்களோட ரீடிங் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்கள் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆர் ரெசனேட் ஆச்சோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஆல் தி பெஸ்ட்.